ஒரு சில செலக்டட் அத்தர் வந்து ஃபார் ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம்ல வந்து ஃபார் மென்னுக்கு நான் சொல்ல போறேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் பாய். இப்போ நான் ஒரு டைப் நான் சொல்லுவேன் பாருங்க. பேட் பாய், அப்புறமா எல்லி இசைமியாக்கி மென், அப்புறமா ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் வந்து டேவிட் ஆஃப் கூல் வாட்டர் அந்த மாதிரி வருதுங்களா, கூல் வாட்டருடைய இன்னொரு டைப். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்லூட் மென். நான் ஒரு சில அத்தர் தான் சொல்ல போறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎஸ் பார்க். ஓகே, இது வந்து இப்போ நான் சொன்ன இந்த அத்தர் பார்த்தீங்கன்னா ஏன் ஃபார் மென் அப்படின்னு வருதுன்னா, ஆக்சுவலாக இது இல்லாமல் வார்ம் ஸ்பைசி நோட்ஸ் வரும். இதை தவிர்த்து ஒரு சில யூனிக்கான அத்தர் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராமெயில் அப்படின்னு ஒரு அத்தர் இருக்கு. அல்ட்ராமெயில் அப்படின்னு ஒரு 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 ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. இந்த அல்ட்ராமெயில் பாத்தீங்கன்னா இது வார்ம் ஸ்பைசியா இருக்குது, ஆனா இது ஓப்பன்ல ஃப்ரூட்டி நோட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அத்தர் இருக்கு. அப்புறம் இந்த ஒன் ஃபார் மென், இது வார்ம் ஸ்பைசி நோட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். பெரும்பாலும் ஃபார் மென்னுக்கு பாத்தீங்கன்னா வார்ம் ஸ்பைசி நோட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஒரு சில நோட்ஸ், ஒரு சில ஃப்ராக்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டில ஸ்டார்ட் ஆகும். அதுல கொஞ்சம் யூனிக்கானது தான் இந்த அல்ட்ராமெயில். அப்புறம் இன்னும் ஒரு சிலது இருக்கு. இந்த டைட்டன் ஸ்கின் எக்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதுவும் கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரூட்டி நோட்ஸ் இருக்கும். அதனால இதுவும் ஃபார் மென்னு தான். அப்புறம் சோவேஜ் டியோர், ஒரு ஃபேமஸான பெர்ஃப்யூம், இதுவும் ஃபார் மென்னு தான். அப்புறமா க்ரீட் அவென்டஸ், அப்புறம் எட்டர்னிட்டி மேன், டனில் ஐகான். அப்புறம் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா இந்த டனில் ஐகான் மாதிரி. டனில் ஐகான் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் வரும். சிட்ரஸ் இந்த எட்டர்னிட்டி மேனும் அப்படி தான் சிட்ரஸாக இருக்கும். அதே மாதிரி டாப்ல வந்து அதிகமாக சிட்ரஸாக வரக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் இது இருக்குது. இந்த கூல் வாட்டர் வந்து டாப்ல சிட்ரஸ் வரும். ஆனால் அக்கோவுடைய ரிசல்ட்டாக இருக்கும் இன்ஷா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெரிடி ஹேம்ஸ் இருக்கு. டெரிடி ஹேம்ஸ் வந்து சிட்ரஸும் இருக்கும், ஸ்பைசியும் இருக்கும். அதே மாதிரி ராயல் பிளாக் வந்து சிட்ரஸ் இருக்கும், ஸ்பைசியும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிலது இருக்கு. நான் எது ஞாபகம் இருக்கோ அது மட்டும் சொல்றேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து இதுதான் சிட்ரஸ் இருக்கும், ஆனால் அந்த ஆரஞ்சோடைய ஃப்ரூட்டி சிட்ரஸ் மாதிரி ஃப்ரூட்டி நோட்ஸ் இருக்கும், அதோட டாப்ல இருக்கும். அப்புறம் அதுக்கடுத்து ப்ளூ ஃபார் மென் வந்து ரொம்ப சிட்ரஸாக இருக்காது, ப்ளசண்டா இருக்கும் ஓப்பன்ல. ஆனால் இது வந்து ஃபார் மென் தான், ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் மென். அப்புறம் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, பின்ஷேக் வந்து ஆக்சுவலாக ஒரு அரேபியன் டைப் மாதிரி. இது வந்து அஹமத் அல் மக்ரிபியோடது. இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் ஓப்பனில், ஆனால் இது ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம் கிடையாது. அப்புறம் ஸ்பைஸ் பாம் எக்ஸ்ட்ரீம் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் மென். ஸ்பைஸ் பாம் எக்ஸ்ட்ரீம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸ். இதில் வந்து சினிமா நோட்ஸ் வந்து டாப்லேயே வரும். இது ஃபார் மென்னு தான். அப்புறம் டாம் ஃபோர்ட் இருக்குங்களா, டாம் ஃபோர்ட்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபார் மென்னு ரொம்ப டிஃப்ரெண்டாக வரும். இது நோய் பார்த்தீங்கன்னா ஃபார் மென் டு மென். அப்புறம் இந்த டஸ்கன் லெதர் பார்த்தீங்கன்னா லெதரோட நோட்ஸ்ல வரக்கூடிய ஃபார் மென் பர்ஃப்யூம். அப்புறம் ரெட் டொபாக்கோ பாருங்க, ரெட் டொபாக்கோ ஃபார் மென்னு தான். ரெட் டொபாக்கோ மேன்சலா பாரிஸோட சூப்பராக இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.